மெக்டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இங்கே நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது டிசைன் சைடாக இருந்தாலும் சரி, எஃப்இஏ சைடாக இருந்தாலும் சரி. பர்டிகுலராக டிசைனில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டொமைனில் போகிறது, லைக் அது ஆர்என்டி இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அல்லது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக டிசைன் டொமைனுக்குள்ளே நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கோர்சஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ நீங்கள் விசாரிச்சுட்டு, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் and get the benefit of that. So directly you can get the opportunities in core mechanical field. Apart from this, சில பேர் வந்து வெறும் டிசைன் மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இன்றைக்கி பத்துறது இல்லை. அப்போ அதை தாண்டி வேறு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது வந்து டிசைன்னா சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது. பட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் அ டூல். அந்த ஸ்கில் வந்து ஃபண்டமெண்டலை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சால் போதும், அது ஈஸியாக இருக்கும். பட் அந்த ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் என்னங்கிறத வந்து நாங்கள் இங்கே தரவாக லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாபும் கண்டிப்பாக கிடைச்சிடும். இதை தாண்டி அடுத்த லெவல் போகும்போது நார்மலி ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிக்கிறவங்களோ அல்லது பிஇ மெக்கானிக்கலோ அல்லது மெக்கானிக்கல் ரிலேட்டடான எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைலாக இருக்கலாம், ஆட்டோமோட்டிவாக இருக்கலாம், மெக்கட்ரானிக்ஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனாக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் இருக்கலாம், தெர்மல் டொமைனில் இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் டொமைனில் இருக்கலாம், இட் மே பி எனிதிங். பட் எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் பிஇ மெக்கானிக்கல் ஆர் லைக் டிப்ளமோ டொமைன், அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக உள்ள போக முடியும். இதுக்கு கூட ட்ராயிங்கை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், குவாலிட்டி கண்ட்ரோலை வந்து அதாவது மெஷர்மெண்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஜிடிஎன்டி எப்படி அப்ளை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டீச் இன் த சென்ஸ் ஜஸ்ட் லைக் சாக் அண்ட் போர்டு அந்த மாதிரி கிடையாது. ரியல் டைமாகவே வந்து நாங்கள் காம்பனண்ட்டை கொடுத்து அந்த காம்பனண்ட்டை வந்து end to end solutions we are providing so that you can get a very good exposure about that and you get a good opportunity on that side. Parallelly, FEA simulations, FEA analysis நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபைனல் எலிமெண்ட் அப்படிங்கிற ஏரியா வந்து நிறைய இடத்துல தெரியாமல் இருக்குது. இண்டஸ்ட்ரியினுடைய எதிர்பார்ப்பை ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அது என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எஃப்இஏவை பொறுத்தளவுக்கு, என்னென்ன டூல் எப்படி அதை யூஸ் பண்ணுறது. நார்மலாக வந்து டூல் யூசேஜ் நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். டூல் யூசேஜ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எந்தெந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். பட் அதை வந்து இன்ஜினியரிங் கான்செப்டோட ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இன்ஜினியரிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியல் டைம் ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்து தெரியாமல் இருக்காங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் மோரோவர் இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்ஜினியரிங்கில் இருந்துச்சுனாலும் அந்த பேசிக் ஸ்கில் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளண்டி, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன், இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாததுனால தான் யாருமே வந்து ஜாபுக்கு போக முடியல. ஸோ அதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக லேர்ன் பண்ணிக்கணும், சாட்டிஸ்ஃபைடாக கற்றுக்கிட்டு அடுத்த கேரியருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். அது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஈவன் யூ கேன் டைரக்ட்லி கம் அண்ட் டாக் டு தம், தென் யூ கேன் கெட் அன் ஐடியா அபவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன் அடிஷன் டு தட் ரீசெண்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது டெக்னாலஜி அப்டேஷனாக இருக்கலாம், ஸ்கில்லிங் அப்டேஷன்ஸாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக சர்வே பண்ண முடியும். தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் டிகிரி கோர்சஸ் ஆர் அதர்வைஸ் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ அங்கே இருந்தாலுமே நெக்ஸ்ட் லெவல் உங்களுடைய நாலேஜை வந்து அல்லது உங்களுடைய ஸ்கில்லை வந்து என்ரிச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச்சில் போனீங்க அப்படின்னா பெட்டர்மெண்ட் ஆஃப் யுவர் கேரியர் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதில் நல்ல முறையில் நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். அண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு இந்த டாபிக் ரிலேட்டடாவோ அல்லது உங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கான மெக்கானிக்கல் சைடு ரிலேட்டடாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஆன்சரை வந்து என்னால் கொடுக்க முடியும். தேங்க்யூ.